ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான டாப் 10 வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10 2005 இருந்து 2017 வரைக்கும் ரிலீஸ் ஆன பிரிசன் பிரேக் IMDbல இருந்து 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 5 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 90 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு செம பெரிய ஜெயில் ஒன்று இருக்கும். அந்த ஜெயிலுக்குள்ள தான் நம்ம ஹீரோவோட அண்ணன் இருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ அவரோட அண்ணனை காப்பாத்துறதுக்காக இவரும் அந்த ஜெயிலுக்குள்ள போறாரு. அந்த ஜெயில இருந்து இது வரைக்கும் யாருமே தப்பிச்சது கிடையாது. ஆனா இப்போ நம்ம ஹீரோ எப்படி அந்த ஜெயில இருந்து தப்பிக்க போறாரு, அதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த சீரிஸோட ஒவ்வொரு எபிசோடையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. மெயினா அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பிளான் போடுற சீன்லாம் வேற லெவலா இருக்கும். எனக்கு இந்த சீரிஸ் பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சீரிஸோட ஒரு எபிசோட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த எபிசோட உடனே பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ பயங்கரமா இருக்கும். இந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு செம்மையான சீரிஸ். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா ஒரு தடவை இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 9 2017 இருந்து 2020 வரைக்கும் ரிலீஸ் ஆன மணி ஈஸ்ட் IMDbல இருந்து 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த சீரிஸ்க்கு 4 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 31 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸை பத்தி கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸான ஒரு பயங்கரமான சீரிஸ். இந்த சீரிஸ் ஃபுல்லாவே எப்படி எல்லாம் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றது தான் மெயினா காமிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல வர ஒவ்வொரு கேரக்டரையும் கண்டிப்பா உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிரும். மெயினா இந்த சீரிஸ்ல ப்ரொஃபசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை பத்தி சொல்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. வேற லெவலா பண்ணிருப்பாரு. அவர் அடிக்கடி இந்த சீரிஸ்ல அவரோட கையை வச்சு அவரோட கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஸ்டைலிஷா செம்மையா இருக்கும். எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸ். இந்த சீரிஸோட 5th சீசன் செப்டம்பர் 3 அண்ட் டிசம்பர் 3 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸே அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 5th சீசனுக்காக நான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 4th சீசனை அந்த லெவலா முடிச்சிருந்தாங்க. இந்த 4 சீசனும் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்லயே அவைலபிளா இருக்கு. இன் கேஸ் இது வரைக்கும் யாராவது மணி ஈஸ்டே பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போவே போய் பார்த்துருங்க. வேற லெவலான சீரிஸ். நம்பர் 8 2010 இருந்து 2013 வரைக்கும் ரிலீஸ் ஆன ஸ்பார்டகஸ் IMDbல இருந்து 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டு சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 4 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 39 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்பார்டகஸ் ஒரு கிளாடியேட்டரா இருப்பாரு. இவரை ரோமன்ஸ் அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்பார்டகஸ் அவங்களுக்கு எதிராக ஒரு ரெபல்லியனை கிரியேட் பண்ணி எப்படி அவங்களை எதிர்த்தாரு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல நிறைய ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்ல நிறைய அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கு. ஸோ இந்த சீரிஸை தனியாவே பாருங்க. ஒன்ஸ் இந்த சீரிஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சீரிஸ் தான் இந்த ஸ்பார்டகஸ். இந்த சீரிஸோட ஸ்டோரியே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த சீரிஸை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 7 2013 இருந்து 2020 வரைக்கும் ரிலீஸ் ஆன வைக்கிங்ஸ் IMDbல இருந்து 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 6 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 89 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பயங்கரமா கிரியேட் பண்ணிருப்பாங்க. சீரிஸோட ஸ்டோரி லைனே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் உங்க மனசுல அப்படியே பதிஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. மெயினா இந்த சீரிஸ்ல வர வார் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பாருங்க. அல்டிமேட்டா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸ்க்குன்னு தனியாவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா ஹிட்டான ஒரு சீரிஸ். கண்டிப்பா இந்த சீரிஸை பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன் கேஸ் இது வரைக்கும் யாராவது இந்த சீரிஸை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போவே போய் பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு இந்த சீரிஸை நான் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சீரிஸ் தான் இது. இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த சீரிஸை செக் பண்ணி பாருங்க.
நம்பர் 6 2016ல ரிலீஸ் ஆன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஐஎம்டிபில இருந்து 8.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 3 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 25 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிறான். ஸோ அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது தான் இதுக்கு பின்னாடி நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சீரிஸ்னு இந்த சீரிஸை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே சூப்பர் நேச்சுரல் த்ரில்லராக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீரிஸை ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கும் இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான சீரிஸ் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்க்கலனா மிஸ் பண்ணாம இந்த சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்பர் 5 2013ல ரிலீஸ் ஆன பீக்கி பிளைண்டர்ஸ் ஐஎம்டிபில இருந்து 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 5 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 30 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரி வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே இது ஒரு வேற லெவலான சீரிஸ். இந்த சீரிஸ் ஃபுல்லாவே செம்மையா கிரியேட் பண்ணிருப்பாங்க. குறிப்பா இந்த சீரிஸோட ஹீரோவான தாமஸ் ஷெல்பி அப்படின்ற அந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸோட மிகப்பெரிய பலமே ஹீரோவான தாமஸ் ஷெல்பியோட ஆக்டிங் தான். சான்ஸே இல்ல, வேற லெவலா பண்ணிருப்பாரு. தாமஸ் ஷெல்பி அப்படின்ற அந்த கேரக்டர்ல நம்ம சிலியன் மர்ஃபி தான் நடிச்சிருக்காரு. இந்த சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் சிலியன் மர்ஃபியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருக்காரு. இந்த சீரிஸோட கேரக்டர் டிசைனிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே செம்மையா பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இந்த சீரிஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் நீங்க இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா இருக்கும். இந்த சீரிஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சீரிஸ். இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த சீரிஸை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 4 2017ல இருந்து 2020 வரைக்கும் ரிலீஸ் ஆன டார்க் ஐஎம்டிபில இருந்து 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி பேஸ்டு சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 3 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 26 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸை பத்தி சொல்லணும்னா இது ஒரு செம்மையான சீரிஸ். இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோடையும் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த சீரிஸோட ஸ்டோரி ஸ்டார்டிங்ல உங்களுக்கு புரியாது. ஆனா கொஞ்சம் எபிசோட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சீரிஸோட ஸ்டோரி உங்களுக்கே புரிஞ்சிரும். ரொம்ப ரொம்ப அடிக்டடான ஒரு சீரிஸ். இந்த சீரிஸை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சீரிஸ்க்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு மிஸ்ட்ரியா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸை பார்த்தவங்களுக்கு இந்த சீரிஸை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ யாராவது இது வரைக்கும் இந்த சீரிஸை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போவே போய் பார்த்துருங்க. வேற லெவலான ஒரு சீரிஸ். இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா மறக்காம இந்த சீரிஸை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3 2015ல இருந்து 2017 வரைக்கும் ரிலீஸ் ஆன நார்கோஸ் ஐஎம்டிபில இருந்து 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது ஒரு பியூரான கிரைம் சீரிஸ். இந்த சீரிஸை ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியில இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 3 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 30 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்க பாப்லோ எஸ்கோபார் அப்படின்ற கேரக்டரை உங்களால மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிரும். எனக்கு இந்த சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சீரிஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவலா இருக்கும். அண்ட் இந்த சீரிஸோட கேரக்டர் டிசைனிங்கும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல பாப்லோ எஸ்கோபாரா நடிச்சிருக்க அந்த ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். இந்த சீரிஸோட ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலேயே இது ஒரு செம்மையான சீரிஸ். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த சீரிஸை ஒரு தடவையாவது பார்த்துருக்கணும். அந்த லெவலான சீரிஸ். இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலனா மறக்காம இந்த சீரிஸை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2 2008ல இருந்து 2013 வரைக்கும் ரிலீஸ் ஆன பிரேக்கிங் பேட் ஐஎம்டிபில இருந்து 9.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது ஒரு கிரைம் பேஸ்டு சீரிஸ். இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 5 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 62 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆளா இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி ஒரு செம்ம பெரிய ட்ரக் லார்டா மாறுறாரு. அதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே பர்ஃபெக்ஷனா அவ்வளோ சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்க
எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயினாக நம்ம ஹீரோவோட ஆக்டிங் வேற லெவலாக இருக்கும். இந்த சீரிஸோட ஸ்டோரி லைனே அவ்வளோ பக்காவாக பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சீரிஸ். இந்த சீரிஸை நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு வெறித்தனமான சீரிஸ். இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1 2011 இருந்து 2019 வரைக்கும் ரிலீஸ் ஆன கேம் ஆஃப் த்ரோன்ஸ் IMDbலேருந்து 9.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த சீரிஸ்க்கு இது வரைக்கும் 8 சீசன் வந்திருக்கு. மொத்தம் 73 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. அந்த லெவலான சீரிஸ். இந்த சீரிஸில் யூஸ் பண்ணியிருக்க CGI VFX எல்லாமே செம்மையாக இருக்கும். மெயினாக இந்த சீரிஸில் வர ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வேற லெவலாக இருக்கும். இந்த சீரிஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சீரிஸ். இந்த சீரிஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ்க்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. ஒவ்வொரு எபிசோடையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. மெயினா இந்த சீரிஸோட மேக்கிங் அல்டிமேட்டா இருக்கும். இந்த சீரிஸை நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ தனியாவே பாருங்க. எனக்கு இந்த சீரிஸ் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை இந்த சீரிஸை நீங்க பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சீரிஸ். வேர்ல்டுலயே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் தான் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இந்த சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த சீரிஸை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 10 சீரிஸும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. Bye bye, take care and be safe, Nanba.